தலைப்பு: சமிந்தாவின் பென்சி கடமை. படி 1. மந்திரித்த அழைப்பு. எல்டோரி யாவின் மாய மண்டலத்தில் நீதியின் அர்ப்பணிப்பு காவலரான அதிகாரி சமிந்தா ஒரு விசித்திரமான சம்மனை பெற்றார். ஒரு கிசுகிசுப்பான காற்று ஒரு மயக்கும் அழைப்பைக் கொண்டு. பண்டைய கண்ணாடி தோப்புக்கு அவளை அழைத்தது. ஒரு மின்னும் ஒளியால் ஈர்க்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட அவள். மந்திரித்த காடுகள் மற்றும் இயற்கையான நிலப்பரப்புகளின் வழியாக ஒரு பயணத்தை தொடங்கினாள். சமிந்தா தோப்பை நெருங்கியதும் நிழல்களில் இருந்து ஒரு மர்ம உருவம் வெளிப்பட்டது. எல்டோரியஸ் என்ற புத்திசாலி மந்திரவாதி. மந்திரத்திற்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான நுட்பமான சமநிலையை சிதைக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை அவர் வெளிப்படுத்தினார். சமிந்தா ஒரு மாய தாயத்து ஒப்படைக்க பட்டார். மர்மங்களை அவிழ்த்து எல்டோரியாவை பாதுகாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். எல்டோரியாவின் மாயாஜால நாடாவில் கடமையும் விதியும் பின்னிப்பிணைந்த ஒரு அற்புதமான சாகசத்திற்கு மேடை அமைத்து. அதிகாரியின் பயணம் இப்போது தான் தொடங்கியது. படி 2. கிறிஸ்டல் சாம்ராஜ்யத்தின் விஸ்பர்ஸ். சமிந்தா மந்திரித்த தாயத்தினால் வழிநடத்தப்பட்டு. கிறிஸ்டல் ராஜ்யத்திற்குள் நுழைந்தார். இது மற்றொரு உலக சாயல்களுடன் மின்னும் மூச்சரை கக்கூடிய பரிமாணமாகும். அங்கு அவள் பண்டைய ஞானத்தின் பாதுகாவலர் களான கிறிஸ்டல் விஸ்பர்ஸ் என்று அழைக்கப்படும் ஈதர் மனிதர்களை சந்தித்தாள். எல்டோரியாவின் மையப்பகுதிக்கு ஆபத்தை விளைவிக்கும் மாய படிகங்களை ஒரு அச்சுறுத்தும் சக்தி பயன்படுத்த முயன்றதாக விஸ்பர்ஸ் வெளிப்படுத்தியது. சமிந்தா தனது உள்ளார்ந்த நீதி உணர்வுடன் இந்த வரவிருக்கும் அழிவை முறியடிக்க உறுதியளித்தார். புதிய கூட்டாளி களுடன் ஆயுதம் ஏந்தியதோடு. எல்டோரியாவின் மாயாஜாலத்தை பற்றிய வளர்ந்து வரும் புரிதலுடனும். அவள் கிறிஸ்டல் சாம்ராஜ்யத்தின் இதயத்தில் பதுங்கியிருந்த மர்மங்களை அவிழ்க்கத் தொடங்கினாள். சமிந்தா தனது கற்பனை கடமையை ஆழமாக ஆராய்ந்த போது. விதியின் இழைகள் சவால்கள் மற்றும் வெளிப்பாடு களின் நாடாவை நெய்தன. ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக நிற்க அவளை அழைக்கும் ஒரு விதியை முன்னறிவித்தது. படி 3. நிழல் நிலங்களின் எதிரொலி. எல்டோரியாவை பாதுகாப்ப தற்கான தனது தேடலில். சமிந்தா ஷேடோலாண்ட்ஸுக்குள் பயணம் செய்தார். அது இருளில் மூடப்பட்டிருந்தது மற்றும் மறக்கப்பட்ட துயரங்களின் கிசுகிசுக்கள். இங்கே அவள் ஒரு பண்டைய தீமையின் நிழல் கூட்டாளிகளை எதிர்கொண்டாள். அவர்களின் தீய இருப்பு நித்திய இரவில் சாம்ராஜ்யத்தை மூழ்கடிக்க அச்சுறுத்துகிறது. அவரது தாயத்தின் ஒளிரும் ஒளி மற்றும் அவரது தைரியத்தின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்ட. சமிந்தா தனது உறுதியை சோதிக்கும் சோதனைகளை எதிர்கொண்டார். வழியில் அவர் இழந்த கதையின் துண்டுகளை கண்டுபிடித்தார் மற்றும் ஷேடோலென்ஸின் குடிமக்களுடன் சாத்தியமில்லாத கூட்டணிகளை உருவாக்கினார். விரக்தியின் முகத்தில் மீட்பை தேடும் வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் நாடுகடத்தப்பட்டவர்கள். ஒவ்வொரு அடியிலும் சமிந்தா இருளின் இதயத்தை நெருங்கினாள். அங்கு எல்டோரியாவின் விதி சமநிலையில் தொங்கியது. ஆயினும்கூட தரியும் நிழல்களுக்கு மத்தியில் நம்பிக்கையின் ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. இரட்சிப்பின் பாதையை ஒளிரச் செய்யும் ஒரு ஒளி விளக்கு. புதிய வலிமை மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் ஆயுதம் ஏந்திய சமிந்தா. நிழல் நிலங்களின் ஆழத்தில் தனக்கு காத்திருக்கும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். படி 4. தி கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ரியல்ம்ஸ். சமிந்தா எல்டோரியாவின் இதயத்தில் ஆழமாக பயணித்தபோது. அவர் சாம்ராஜ்யங்களின் ஒன்றிணைவதை கண்டுபிடித்தார். இது யதார்த்தத்தின் துணியை அவிழ்க்க அச்சுறுத்தும் ஒரு பேரழிவு நிகழ்வு. நேரம் குறைவாக இருப்பதால் அவர் தனது கூட்டாளிகளை மாய நிலப்பரப்பு களிலிருந்து மார்ஷல் செய்தார். பேரழிவை தடுக்கும் முயற்சியில் சக்திகளை ஒன்றிணைத்தார். பிளவுகள் வானத்தில் கிழிந்து. அடிப்படை மாயாஜாலத்தை கட்டவிழ்த்து விட்டதால். ஒன்றிணைதல் எல்டோரியா மீது குழப்பத்தை கட்டவிழ்த்து விட்டது. சமிந்தா தனது அசைக்க முடியாத கடமை உணர்வால் வழிநடத்தப்பட்டு. ஆக்கிரமிப்பு இருளுக்கு எதிரான குற்றச்சாட்டை வழிநடத்தினார். எல்டோரியாவில் வசிப்பவர்களை ஒன்றிணைத்து அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒன்றாக நிற்க வைத்தார். போரின் மத்தியில் சமிந்தா தனது தாயத்தின் உண்மையான திறனை திறந்து. உலகங்களுக்கிடையேயான பிளவை குறைக்க அதன் சக்தியை அனுப்பினார். முரட்டுத்தனமான அழுகையுடன் குழப்பங்களுக்கிடையில் ஒளி மற்றும் நம்பிக்கையின் இழைகளை நெய்த அவள் இருளை நேருக்கு நேர் எதிர்கொண்டாள். ஒரு உச்சக்கட்ட மோதலில் எல்டோரியாவின் சாராம்சத்தை அவிழ்க்க முற்படும் ஒரு தீங்கான நிறுவனம் ஒன்றிணைந்ததன் மூலத்தை சமிந்தா எதிர்கொண்டார். தைரியம் மற்றும் தியாகம் மூலம் அவர் இருளை தோற்கடித்தார். சாம்ராஜ்யங்களுக்கு சமநிலையை மீட்டெடுத்தார் மற்றும் எல்டோரி யாவுக்கு அமைதியின் எதிர்கால இத்தை பாதுகாத்தார். தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மங்கி போனதால். சமிந்தா நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நின்றாள். அவளுடைய கற்பனை கடமை நிறைவேறியது. ஆனால் அவளுடைய பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருந்தது.
எல்டோரியாவின் எப்போதும் மாறிவரும் திரைச்சீலையில் புதிய சாகசங்கள் காத்திருக்கின்றன. மேலும் சமிந்தாவின் கதையானது சாம்ராஜ்யத்தின் நீடித்த பாரம்பரியத்தின் காவிய கதையின் ஒரு அத்தியாயமாக இருந்தது. படி 5. லெகசி ஆஃப் தி கார்டியன். ஒருங்கிணைப்பு முறியடிக்கப்பட்டது மற்றும் எல்டோரியாவில் அமைதி திரும்பியது. சமிந்தாவின் பயணம் ஒரு பிரதிபலிப்பு திருப்பத்தை எடுத்தது. சாம்ராஜ்யம் அதன் புதிய நல்லிணக்கத்தை கொண்டாடிய போது. சமிந்தா தனது விதியின் எடை மற்றும் தான் ஆன பாதுகாவலரின் பாரம்பரியத்துடன் தன்னை பற்றிக் கொண்டார். மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் வெளிப்பட்டன. ஒரு காலத்தில் எல்டோரியாவை அச்சுறுத்திய இருளின் நிழல் எச்சம். நீடித்திருக்கும் ஆபத்தை உணர்ந்த சமிந்தா. தனது சோதனைகளின் மூலம் பெற்ற ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட இந்த அச்சுறுத்தும் மறுமலர்ச்சியின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணரும் தேடலை தொடங்கினார். வழியில் அவர் பழைய மற்றும் புதிய கூட்டாளிகளைச் சந்தித்தார். ஒவ்வொருவரும் நீதிக்கான தேடலுக்கு தங்கள் தனித்துவமான திறமைகளை பங்களித்தனர். ஒன்றாக அவர்கள் எல்லோரியாவின் மறைக்கப்பட்ட மூலைகளுக்குள் நுழைந்து. கடந்த காலத்தின் மர்மங்களை அவிழ்த்து. நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய பிணைப்பு களை உருவாக்கினர். சமிந்தா மீண்டும் எழுந்த இருளை எதிர்கொண்டபோது. தனது பயணம் ஒரு கடமையை நிறைவேற்றுவது மட்டுமல்ல. தனக்கு முன் வந்தவர்களின் பாரம்பரியத்தை தழுவுவதும் என்பதை அவள் உணர்ந்தாள். தைரியத்துடனும் உறுதியுடனும் எல்டோரியாவை வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு பாதுகாப்பதாக அவர் சபதம் செய்தார். சாம்ராஜ்யத்தின் ஒளி ஒருபோதும் அணைக்கப்படாது என்பதை உறுதி செய்தார். அவரது காவிய கதையின் மற்றொரு சூரியன் மறைந்தபோது. சமிந்தா நம்பிக்கையின் நீடித்த சக்தி மற்றும் மனித ஆவியின் எல்லையற்ற ஆற்றலுக்கு ஒரு சான்றாக நின்றார். எல்டோரியாவின் இதயத்தில் பாதுகாவலரின் மரபு வாழ்ந்தது. இருளால் தொட்ட உலகில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. படி 6. தி லாஸ்ட் குரோனிகல்ஸ். மறு மலர்ச்சியடைந்த இருளில் அவள் பெற்ற வெற்றியின் விளைவாக. சமிந்தாவின் நீதிக்கான தேடலானது. எல்டோரியாவின் தொலைந்து போன நாளாகமங்களை கண்டறிய வழிவகுத்தது. மறக்கப்பட்ட கதைகள் மற்றும் வரவிருக்கும் சோதனை களை முன்னறிவித்த தீர்க்கதரி சனங்களை விவரிக்கும் பண்டைய சுருள்கள். தணியாத அறிவு தாகத்தால் உந்தப்பட்ட சமிந்தா எல்டோரியாவின் வரலாற்றின் ஆழத்தில் ஆழ்ந்து. காலத்தின் வரலாற்றில் மறைந்திருந்த உண்மையின் துணுக்குகளை ஒன்றாக இணைத்தார். வழியில் அவள் புதிரான முனிவர்களையும் மாய பாதுகாவலர்களையும் சந்தித்தாள். அவர்கள் தங்கள் ஞானத்தை அளித்தனர். சுய கண்டுபிடிப்பு பயணத்தில் அவளுக்கு வழிகாட்டினர். தொலைந்து போன நாளாகமம் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட இரகசியங்களை வெளிப்படுத்தியதால். சமிந்தா ஒரு மோசமான சதியை வெளிப்படுத்தினார். அது யதார்த்தத்தின் துணியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. புதிய நுண்ணறிவுகள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஆயுதம் ஏந்திய அவர். அச்சுறுத்தும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான ஆபத்தான தேடலை தொடங்கினார். துரோக நிலப்பரப்புகளையும் பழங்கால இடிபாடுகளையும் எதிர்த்து பதில்களை தேடினார். காலத்திற்கு எதிரான பந்தயத்தில். சமிந்தா எல்டோரியாவின் நீளம் மற்றும் அகலத்தைக் கடந்து. பேரழிவின் உண்மையான தன்மையை சுட்டிக்காட்டும் தடயங்களை கண்டுபிடித்தார். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவள் மர்மத்தின் இதயத்தை நெருங்கினாள். அவளுடைய பாதையில் இருந்த தடைகள் இருந்தபோதிலும். அவளுடைய உறுதியானது அசைக்கப்படவில்லை. சமிந்தா விதியின் விளிம்பில் நின்று. தனக்கு காத்திருக்கும் சவால்களை தைரியத்துடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். தொலைந்து போன நாளாகமங்களின் பக்கங்களில். எல்டோரியாவின் உண்மையான ஆற்றலை திறப்பதற்கான திறவுகோலை அவள் கண்டு பிடித்தாள். இது நித்தியம் நிலைத்திருக்கும் நம்பிக்கையின் மரபு. படி 7. தி லாஸ்ட் ஸ்டாண்ட். அவரது காவிய சரித்திரத்தின் உச்சக்கட்ட முடிவில். சமிந்தா தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டதைக் கண்டார். எல்டோரியா மீது குழப்பத்தை கட்டவிழ்த்துவிட்டு. மீண்டும் சாம்ராஜ்யத்தை இருளில் மூழ்கடிக்க முயன்ற ஒரு வலிமைமிக்க எதிரி. எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கும் நிலையில். சமிந்தா தனது கூட்டாளிகளை அணிதிரட்டி. இறுதி மோதலுக்கு தனது தைரியத்தை வெளிப்படுத்தினார். இருளின் சக்திகள் சாம்ராஜ்யத்தின் மீது இறங்கியதும். அவள் உறுதியாக நின்றாள். பெரும் முரண்பாடுகளை எதிர்கொண்டாலும் அவளது உறுதிப்பாடு தளரவில்லை. துணிச்சல் மற்றும் உறுதியின் மூச்சடைக்க கூடிய காட்சியில். ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிரான குற்றச்சாட்டை சமிந்தா வழிநடத்தினார். அவளுடைய ஒவ்வொரு செயலும் அவளுடைய சோதனைகளின் மூலம். அவள் பெற்ற ஞானத்தால் வழிநடத்தப்பட்டது. ஒவ்வொரு அடியிலும் அவள் தன் தோழர்களின் வலிமையையும். தனக்கு முன் வந்தவர்களின் மரபுகளையும் எடுத்துக்கொண்டாள். எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக வெற்றியை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கினாள். போர் மூண்டபோது. சமிந்தா தனது தாயத்தின் முழு சக்தியையும் கட்டவிழ்த்துவிட்டார். மோதலின் அலையை எல்டோரியாவுக்கு சாதகமாக மாற்ற அதன் மந்திரத்தை அனுப்பினார். ஒரு இடி முழக்கத்துடன் அவள் எதிரியை எதிர்கொண்டாள். குழப்பத்தின் மத்தியில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக பிரகாசிக்கிறாள்.
உயில் மற்றும் மந்திரத்தின் உச்சக்கட்ட மோதலில் சமிந்தா வெற்றி பெற்றார். இருளை வென்று எல்டோரியாவில் மீண்டும் அமைதியை மீட்டெடுத்தார். சாம்ராஜ்யம் கடினமாக வென்ற வெற்றியை கொண்டாடுகையில். சமிந்தா தைரியம் மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக நின்றார். அவரது கற்பனை கடமை நிறைவேற்றப்பட்டது மற்றும் அவரது மரபு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது. எல்டோரியாவின் வரலாற்றில் சூரியன் மறைந்தபோது. சமிந்தாவின் கதை காலத்தின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையின் சக்தி, நட்பின் வலிமை மற்றும் மனித இதயத்தின் நீடித்த ஆவி ஆகியவற்றின் சான்றாகும். படி 8. ஒரு புதிய விடியல். இருள் மறைந்து எல்டோரியாவில் அமைதி திரும்பியவுடன். சமிந்தாவின் பயணம் அமைதி மற்றும் புதுப்பித்தலின் புதிய கட்டத்திற்குள் நுழைந்தது. சாம்ராஜ்யம் விடியலின் சூடான அரவணைப்பில் மூழ்கிய போது. அவள் தனது விதியை வடிவமைத்த சோதனைகள் மற்றும் வெற்றிகளை பிரதிபலிப்பதை கண்டாள். எல்டோரியாவின் நிலப்பரப்புகளின் அமைதியான அழகுக்கு மத்தியில். சமிந்தா தனது செயல்களால் என்றென்றும் மாறிய உலகில் தனது இடத்தை கண்டுபிடிக்க முயன்று. உள்நோக்கம் மற்றும் வளர்ச்சிக்கான தேடலை தொடங்கினார். வழியில் அவள் பரிச்சயமான முகங்களையும் புதிய நண்பர்களையும் சந்தித்தாள். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கினர். அவள் எதிர்காலத்தை நோக்கிய பாடத்திட்டத்தை பட்டியலிட்டாள். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறியபோது. சமிந்தா புதிய ஆர்வங்களையும் நாட்டங்களையும் கண்டுபிடித்தார். அது அவரது ஆவியை தூண்டியது மற்றும் அவளது நோக்க உணர்வை தூண்டியது. எல்டோரியாவின் மாயாஜாலத்தின் மர்மங்களை ஆராய்வதா அல்லது அவளது சொந்த ஆன்மாவின் ஆழத்தை ஆராய்வதா எனில். அவள் ஒவ்வொரு கணத்தையும் திறந்த இதயத்துடனும் ஆர்வமுள்ள மனதுடனும் ஏற்றுக்கொண்டாள். சாகசங்களுக்கு இடையிலான அமைதியான தருணங்களில். சமிந்தா வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளில் ஆறுதல் கண்டார். நண்பர்களின் சிரிப்பு, இயற்கையின் அழகு மற்றும் தனிமையின் அமைதி. அமைதியான இந்த தருணங்களில் எந்த சவால்களையும் தைரியத்துடனும் கருணையுடனும் எதிர்கொள்ளும் வலிமையை அவள் கண்டாள். எல்டோரியாவில் மற்றொரு நாளில் சூரியன் மறையும் போது. சமிந்தா நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் அடிவானத்தை நோக்கி பார்த்தாள். எதிர்காலம் எதை வேண்டுமானாலும் திறந்த கரங்களுடன் தழுவ தயாராக இருந்தது. ஏனென்றால் தன் முன் விரிந்திருக்கும் முடிவற்ற சாத்தியக்கூறுகளில். அவளுடைய பயணம் வெகு தொலைவில் உள்ளது என்பதையும் சிறந்த சாகசங்கள் இன்னும் வரவில்லை என்பதையும் அவள் அறிந்தாள். படி 9. கடந்த காலத்தின் எதிரொலி. சமிந்தாவின் பயணம் தொடர்ந்த போது. கடந்த காலத்தின் எதிரொலிகளுக்கு அவள் மீண்டும் இழுக்கப்படுவதை கண்டாள். அவள் மனதின் மூலைகளில் தங்கியிருந்த நினைவுகள் மற்றும் மர்மங்கள் அவிழ்க்கப்பட காத்திருக்கின்றன. ஆர்வ உணர்வாலும் புரிந்து கொள்வ தற்கான ஏக்கத்தாலும் வழிநடத்தப்பட்ட அவள். தன் கனவுகளை வேட்டையாடும் புதிரான கிசுகிசுக்களின் பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணரும் தேடலை தொடங்கினாள். ஒவ்வொரு அடியிலும் சமிந்தா தனது சொந்த நினைவுகளின் தளம் ஆழமாக ஆழ்ந்து. நீண்ட புதைக்கப்பட்ட அச்சங்கள் மற்றும் அவரது விதியை வடிவமைத்த மறந்துபோன உண்மைகளை எதிர்கொண்டார். வழியில் அவள் கடந்தகால சுயத்தின் எதிரொலி களை எதிர்கொண்டாள். அவள் ஒரு காலத்தில் இருந்த நபரின் பிரதிபலிப்புகள் மற்றும் அவள் ஆவதற்கு விதிக்கப்பட்ட நபரின் பிரதிபலிப்புகள். சமிந்தா தனது நினைவுகளின் நிலப்பரப்புகளை கடந்து செல்லும்போது. அவர் ஒரு பெரிய நோக்கத்தை குறிக்கும் தடயங்களை கண்டுபிடித்தார். எல்டோரியாவின் துணியுடன் பின்னி பிணைந்த ஒரு விதி. புதிய தெளிவுடன் அவர் முன்னால் இருந்த சவால்களை ஏற்றுக்கொண்டார். கடந்த காலத்தின் நிழல்களை எதிர்கொள்ளவும். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கவும் தயாராக இருந்தார். வெளிப்பட்ட ஒரு தருணத்தில். சமிந்தா தனக்கு நீண்ட காலமாக தவறிய ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்தினார். இது அவரது பயணத்தின் போக்கை மாற்றும் மற்றும் தன்னை பற்றியும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தைப் பற்றியும் அவளது புரிதலை மறுவரையறை செய்யும் உண்மை. இந்த புதிய அறிவைக் கொண்டு. கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் இன்னும் நிறைவேற்றப்படாத விதியின் வாக்குறுதியால் வழிநடத்தப்பட்டு. புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் அவள் புறப்பட்டாள். படி 10. இறுதி வெளிப்பாடு. சமிந்தாவின் பயணம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியபோது. தனக்கு காத்திருக்கும் இறுதி உண்மையை எதிர்கொள்ள தயாராக விதியின் உச்சியில் நின்றாள். கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் அவரது கூட்டாளிகளின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட அவர். எல்டோரியாவின் மர்மங்களை அவிழ்த்து. வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு சாம்ராஜ்யத்தின் தலைவிதியை வடிவமைக்கும் ஒரு தேடலை தொடங்கினார். இருளின் சக்திகளுடனான ஒரு உச்சக்கட்ட மோதலில். சமிந்தா தனது விதியின் உண்மையான தன்மையை கண்டுபிடித்தார். இது பண்டைய தீர்க்கதரிசனங்களால் பிணைக்கப்பட்டு தைரியம் மற்றும் தியாகத்தின் சிலுவையில் உருவானது.
எல்டோரியாவின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்க. அவள் எதிரியை அசைக்க முடியாத உறுதியுடன் எதிர்கொண்டாள். அவளுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றிக்கான திறவுகோல் அவள் மட்டுமே என்ற அறிவால் தூண்டப்பட்டது. வெற்றியின் ஒரு தருணத்தில் சமிந்தா தனது தாயத்தின் முழு சக்தியையும் கட்டவிழ்த்துவிட்டார். இருளை விரட்டவும் மீண்டும் சாம்ராஜ்யத்திற்கு அமைதியை மீட்டெடுக்கவும் அதன் மந்திரத்தை அனுப்பினார். போரின் எதிரொலிகள் மறைந்து புதிய சுதந்திரத்தில் சாம்ராஜ்யம் மகிழ்ச்சியடைந்தபோது. சமிந்தா நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நின்றார். அவளுடைய கற்பனை கடமை நிறைவேறியது மற்றும் அவரது மரபு நித்தியமாக பாதுகாக்கப்பட்டது. எல்டோரியாவின் வரலாற்றில் சூரியன் மறைந்தபோது. சமிந்தாவின் கதை முடிவுக்கு வந்தது. தைரியத்தின் சக்தி மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் நேரத்தையும் இடத்தையும் தாண்டிய நட்பின் நீடித்த பிணைப்புகளுக்கு ஒரு சான்று. ஆனால் ஒரு பயணம் முடிவடைந்தவுடன் மற்றொன்று தொடங்கியது. ஏனென்றால் அவளுக்கு முன்னால் நீட்டிக்கப்பட்ட முடிவற்ற சாத்தியக்கூறுகளில். சமிந்தா தனது சாகசம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்திருந்தார். சீசன் 2 ஒரு புதிய விடியல். இருள் மறைந்து எல்டோரியாவில் அமைதி திரும்பியவுடன். சமிந்தாவின் பயணம் அமைதி மற்றும் புதுப்பித்தலின் புதிய கட்டத்திற்குள் நுழைந்தது. ஆனால் ஒரு புதிய அச்சுறுத்தலின் கிசுகிசுக்கள் அடிவானத்தில் வெளிப்பட்டபோது. அவளுடைய நீதிக்கான தேடல் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவள் அறிந்தாள். பழங்கால மர்மங்களை எதிர்கொண்டு புதிய கூட்டணிகளை உருவாக்கி. எல்டோரியாவின் இதயத்தில் மறைந்திருக்கும் ரகசியங்களை வெளிக்கொணர. சமிந்தா ஒரு புதிய சாகசத்தை மேற்கொள்ளும்போது. அவளுடன் சேரவும் அவளுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து. அவள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சவால்களை எதிர்கொள்வாள். அவளுடைய தைரியத்தின் வரம்புகளையும் அவளுடைய உறுதியின் வலிமையையும் சோதிக்கிறாள். எல்டோரியாவின் எப்போதும் மாறிவரும் திரைச்சீலையில். பாதுகாவலரின் மரபு வாழ்கிறது. இருளால் தொட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும். மனித ஆவியின் நீடித்த சக்திக்கு சான்றாகவும் இருக்கிறது.